வணக்கம் பேரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா குழந்தைங்களையும் நம்ம வீட்டிலே வச்சிட்ருக்கோம் இல்லைங்களா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு என்ன சொல்லித்தரதுன்னு தெரியல பேரண்ட்ஸ்க்கு. சில பேருக்கு வந்து சிலபஸ் கிடச்சா நல்லாயிருக்குமே, நம்ம வீட்டிலே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸும் இருக்கும். உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் எல்கேஜியோட சிலபஸை அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி, என்சிஆர்டி எல்லாத்தோட காமன் தாங்க. இந்த சிலபஸில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐடியாவோட உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் கவர் பண்ண பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குழந்தையால் முடிஞ்ச அளவு நீங்கள் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அதை பற்றின நல்ல புரிதல் இருக்கும். அதனால் சரிங்களா? இப்போ நம்ம எல்கேஜி சிலபஸ் இங்கிலீஷ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அவங்க ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது நம்ம எழுத்துக்களோட வடிவங்கள் எப்படி வரும்னா ஒரு 5 தான். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன், கர்வ், ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ், அப் கர்வ், டவுன் கர்வ், அவ்வளோதான். இதை வச்சு தான் நமக்கு எல்லா விதமான எழுத்துக்களும் உருவாகும். அதனால் இந்த கர்வ்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லி தருவாங்க. இதுதான் எழுத்துக்களோட அடிப்படை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் A to Z ஐடென்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லெட்டரை அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மாடல் இருக்கோ அதெல்லாம் நான் பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அப்ஜெக்ட்ஸ், அதாவது ஏல ஆரம்பிக்கிற எல்லா ஆப்பிள், ஆண்ட்னு எல்லா அப்ஜெக்ட்ஸையும் அதை ரிலேட்டடாக அவங்களுக்கு சொல்லி தருவாங்க A to Zக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி ஈச் லெட்டர்ஸ்க்கும் வேர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் மேட்சிங் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். இது என்ன செய்வாங்கன்னா, ஸ்மால் ஏனா கேபிட்டல் ஏ, ஸ்மால் பினா கேபிட்டல் பி, அந்த மாதிரி அது வந்து கேபிட்டல் லெட்டரை இந்த கொடுத்துட்டு அதுக்கு ஸ்மால் லெட்டர் எழுதணும். இல்லைன்னா அதை மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸும் ஒர்க் ஷீட்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் வவ்வல்ஸ், அந்த 5 வவ்வல்ஸ் AEIOU மட்டும், மித்ததெல்லாம் கான்சனன்ட்டுங்கிறத சொல்லி தருவாங்க. வவ்வல் வேர்ட்ஸில் அந்த ஏ வர்றதையும் இதையும் சொல்லி தருவாங்க. அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸாக சொல்லி தருவாங்க. ரைமிங்காக என்னென்ன வேர்ட்ஸ் வருது சின்னதாக, அதாவது இது எதுவுமே பெருசு இல்லை. 4-5 லெட்டர்ஸுக்கு, அதாவது 3 லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் அந்த மாதிரியே தான் கொண்டு போவாங்க ஃபஸ்ட்டு எல்கேஜி பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஃபோனிக்ஸில் கொஞ்சமாக வெறும் சவுண்டு மட்டும், லெட்டர்ஸோட சவுண்டு, ஏயோட சவுண்டு எப்படி இருக்கும், ABCDயோட சவுண்ட்ஸு சொல்லி தருவாங்க. அப்புறம் ஆர்டிகல்ஸ் AN, அதாவது எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ஏ வச்சு என்னென்ன ஏ ட்ரீ, ஏ ஆன் அம்பர்லா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து AN அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. சரிங்களா? திஸ்ஸு தட்டு இதை வந்து சொல்லுவாங்க. இதுனா எங்கே, தட்டுனா எங்கே யூஸ் பண்ணணும். தோஸு தீஸ் இதை வந்து நல்லா ஒரு ஒர்க் ஷீட் மெயின்டைன் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் மெனி, அதாவது என்னென்னா ஷேப்ஸையோ ஏதோ ஒன்று எங்கே இருக்குது, ஒன்றுனா 1 ரவுண்ட் பண்ணணும், மெனி இருக்கிறத மெனி ரவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அடுத்த மேக்ஸு இன்னும் ஜிகேயில் என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.